ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும் மற்றும் யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் பிளவத்த கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கழனி விகாரையில் நேற்று முன்தினம் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மே தின கூட்டங்களில் தொழிலாளர் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்து ஜனாதிபதி ஆளும் தரப்பினரும் பேசினார்கள். இவ்வாறு அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதால் அரசு தற்போது அடக்குமுறையை கையாண்டு வருகின்றது. 323 கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். $2.5 மில்லியன் மோசடி விவகாரத்தில் திருச்சேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை சந்தேகத்துக்கு உரியது. அரசின் ஊழல் மோசடிகளை நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பெறுமதி சேர் வரி திருத்தங்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய திருத்தங்களின்படி மின்னணு தளங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைகளுக்கு ஜூலை 1 வரை வட் வரி அறவிடப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் சேவைகளுக்கான வரிப்பதிவு மற்றும் கொடுப்பனவு தொடர்பான புதிய விதிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மேலும் முதன்மை சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரிப்பதிவுக்கான வரம்பை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வரிக்குரிய காலப்பகுதியில் முடிவில் இலங்கைக்குள் மேற்கொள்ளப்பட்ட வரிக்குரிய பொருட்கள் அல்லது சேவைகளின் மொத்த விநியோக பெறுமதி 9 மில்லியன் ரூபாயை தாண்டியிருந்ததால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் வரிப்பதிவை மேற்கொள்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிதிச்சேவைகள் மீதான வட் வரியை 18% இருந்து 20.5% அதிகரிப்பதற்கும் இந்த புதிய சீர்திருத்தங்கள் ஊடாக முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்துக்கு முன்பு எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்கு மக்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்று சுதந்திர வழக்கறிஞர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகருமான மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று ஹட்டனில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 1 மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தம் இந்த மாதம் வேண்டுமென்றே மே 2 வரை தாமதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மே தின பேரணி மக்களை வரவழைப்பதற்கு அஞ்சியதாலேயே அரசாங்கம் இவ்வாறு செயல்பட்டது என்றும் இது மக்களை ஏமாற்றும் ஒரு மோசடி செயல் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்த இவர், வழக்கறிஞர்கள் கூட கூறாத நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதியின் முன்கூட்டிய தகவல்கள் நீதித்துறையில் தலையிடுவதாகவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய அறிக்கைகளால் நீதிபதிகள் இப்போது அச்சத்துடன் செயல்படுவதாகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க நீதித்துறை சேவை ஆணைக்குழு தலையிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊழலை ஒழிப்பதற்காக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் கீழ் மத்திய வங்கியில் இருந்து சுமார் $2.5 மில்லியன் திருடப்பட்டுள்ளதாகவும் திரைச்சேரி கூட சூறையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நிலக்கரி மற்றும் கொள்கலன்கள் மோசடிகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் மே தின பேரணிகளுக்காக மக்களையும் பேருந்துகளையும் ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் இதன் போது கூறியுள்ளார். நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாதது ஜனநாயகத்திற்கும் ஒரு தடையாக மாறியுள்ளது என்றும் மீண்டும் ஒரு அரசாங்கம் அமையாது என்றும் ஆட்சியாளர்கள் கூறும் அறிக்கைகளால் தேர்தல்கள் நடத்தப்படாமல் ஜனநாயகம் ஒழிக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் மோசடி மற்றும் ஊழல் என்று செயல்படக்கூடிய ஒரு தலைவர் மக்களுக்கு தேவை என்றும் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் மைத்ரி குணரத்ன இதன் போது வலியுறுத்தினார். கொழும்பு மற்றும் பிற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தனவை 2வது சந்திக்க நபராக மீண்டும் பெயரிடுமாறு கோட்டை நீதவான் இசுரு நெந்திகுமார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 29 அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை குற்றம் சாட்ட போதுமான சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க பரிந்துரைப்பது தவறான செயல் என்றும் நீதவான் குறிப்பிட்டுள்ளார். 2008 தொடக்கம் 2009 ஆண்டுகளில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தி தடுத்து வைத்து கப்பம் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னர் 2வது சந்திக்க நபராக பெயரிடப்பட்டிருந்த அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்ன பின்னர் சட்டம் அதிபரின் ஆலோசனையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் அதேவேளை வழக்கில் அவரை மீண்டும் சந்திக்க நபராக பெயரிடுமாறு நீதவான் இதன் போது உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக விரிவான வாதங்களை முன்வைத்த சட்டவாளர் அச்சல செனவிரத்னவின் கோரிக்கையை ஏற்று நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எதிராக தெளிவான
போதுமான சான்றுகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அவரது கோரிக்கையை நிராகரிப்பது சாத்தியமில்லை என்று சந்தேக நபருக்கு எதிராக போதுமான சான்றுகள் இருந்ததாகவும் தெரிகின்றது. அத்தகைய சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க அறிவுறுத்துவது தவறான நீதியாகும். சுருக்கமற்ற விசாரணையில் ஒரு சந்தேக நபரை விடுவிக்க சட்டமாதிபருக்கு அதிகாரம் இல்லை. சட்டமாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த உண்மைகளை நீதிபதியின் முன் சமர்ப்பித்ததுடன் நீதிபதி அவற்றை ஆராய்ந்து தனது விருப்பப்படி பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்கின்றார். சட்டமாதிபரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற நீதிபதி கடமைப்பட்டவர் அல்ல. நீதியை உறுதி செய்வதில் சட்டமாதிபருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பும் உள்ளது. சான்றுகள் இருந்த போதிலும் சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் ஒரு சந்தேக நபரை விடுவிப்பது தவறானது என்றும் நீதவான் அந்த உத்தரவில் கூறியுள்ளார். அதன்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு புதிய குற்றப்பத்திரிகையும் தயாரிக்கப்பட்டு ஜூன் 10 வரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திரைச்சேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமைவை பதவியிலிருந்து நீக்குவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அவரை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக அரசாங்கத்துக்குள் எந்த உள் விவாதங்களும் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட $2.5 மில்லியன் திரைச்சேரி பணம் இணைய ஊடுருவிகளால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக திரைச்சேரி செயலாளரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி வினவப்பட்ட போது நிகால் அபேசிங்க இதனை தெரிவித்திருந்தார். அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அமைச்சரவைக்குள் இருந்து கோரிக்கைகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிசு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று மாலை இலங்கையை வந்தடைந்துள்ளார் என்று ஸ்ரீலங்கன் விமான சேவைகளுக்கான சொந்தமான விமானம் ஒன்றின் ஊடாக அவர் நேற்று மாலை 5:35 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இலங்கை வந்த மாலைத்தீவு ஜனாதிபதி உட்பட தூதுவ குழுவினரை பிரதமர் ஹரணி அமரசூரிய சம்பிரதாயமாக வரவேற்றிருந்தார். இந்நிகழ்வில் அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற உள்ளது. மாலைத்தீவு ஜனாதிபதியுடன் அவரது மனைவி மற்றும் அந்த நாட்டின் 20 உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2023 ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முகமது முயிசு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது ராஜதந்திர விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தந்துள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6 வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த விஜயத்தின் போது கைத்தெறிடப்பட்டுள்ளன. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பில் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அஸ்வெசும பயனாளிகளில் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டு முதல் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன இந்த முன்னோடி திட்டங்கள் ஆரம்பித்துள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்பிக்க முத்துக்கள தெரிவித்தார். அத்துடன் உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளிகள் குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தம்பிக்க முத்துக்களை இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கியும் 13 மாவட்டங்களில் உள்ள 10,300 குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஈரானின் புதிய அமைதி திட்டத்துக்கு வாஷிங்டனிடம் இருந்து பதில் கிடைத்துள்ளதாக ஈரானிய அரபு சார்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ராஜதந்திர பதிலை பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மூலம் பெற்றுக்கொண்டதாகவும் தற்போது அது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தால் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் ஈரானுக்கு பதிலளித்ததை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரான் முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டத்தில் தனது எல்லைகளுக்கு அருகில் இருந்து அமெரிக்கா படைகளை திரும்ப பெறுதல், துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை நீக்குதல் மற்றும் லெபனானின் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துதல் போன்ற முக்கிய கோரிக்கைகள் இடம்பெறுகின்றன. மேலும் வெறும் போர் நிறுத்தத்தை நீடிப்பதை விட 30 நாட்களுக்குள் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை எட்டி போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்த முன்மொழிவு குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 47 ஆண்டுகளில் மனித குலத்திற்கும் உலகிற்கும் அவர்கள் செய்த செயல்களுக்காக இன்னும் போதுமான விலையை அவர்
அவர்கள் கொடுக்கவில்லை என்று கடுமையாக சாடியுள்ளார். அத்தோடு புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை தான் இன்னும் விரிவாக பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்ட அதே வேளையில் ஈரான் வழங்கியுள்ள இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த சீற்றமான அணுகுமுறை இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஒரு முடுக்குக்கட்டையாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் இந்த சீற்றமான அணுகுமுறை இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் மீண்டும் ஒரு முட்டுக்கட்டையாக ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள்.